இது கிளாரட் வலை ஒலி, உலகெங்கும் இறை ஒலி. வைகரை பொழுதின் வசந்தமினிவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா, வழியருளிலே வளர்மதியனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் மையம் நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்விற்கு அடித்தளமாக இருப்பது நம்பிக்கை. அதைத்தான் இதை வாசங்களும் வழிபாடும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து நிறைவோடு வாழ்ந்தார்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். நாமும் நம்பிக்கையோடு வாழ்வோம், வளர்வோம். அருள் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்க வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கி இவ்வருளை பெருக்குகின்றீர்.
இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 42 முதல் 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களையும் அருள் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. உங்களுடைய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. உங்களுடைய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். உங்கள் பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென்ன விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேர்வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயிருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு
புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லென்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள். அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திருச்சபை பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறையும் இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தின் ஞாயிறாக சிறப்பிக்க அழைத்தலை கொடுக்கின்றது. இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தில் வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் இறை வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசுவையே நாம் உட்கொண்டதாக நம்பி அவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவோமாக. இந்த காலம் கொரோனா காலம். பல விஷயங்கள் நகைச்சுவையாகவும் துக்கமாக உள்ளதாகவும் வர்றது நம்ம தெரியும். பலருடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் அறிவோம். அதே போன்று நகைச்சுவையாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று தான் இது. ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை திடீர்னு காவலாளிகள் எல்லாம் போலீஸ்காரங்கள்லாம் பிடிச்சி அடின்னு அடித்து, ஏன்டா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற, என் வீட்டில் இருக்கக்கூடாதா, நோய் வந்துடுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் கோபத்தில் என்ன சொன்னான், சார் சும்மா என்னை அடிக்காதீங்க, என்னமோ கொரோனாங்கிறீங்க குருமாங்கிறீங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அதை கண்ணில் காமிங்க, இது உண்மையாகவே இதிலிருந்து தான் நோய் வருதுங்கிறது நான் பார்க்காம ஒழிய இதை நான் நம்ப மாட்டேன். சும்மா தேவையில்லாமல் ஊரடங்கு தேவையில்லாதெல்லாம் செஞ்சு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு கோபமாக சொன்னார். இதை கேட்டு போலீஸ்காரங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, கொரோனா காலத்தில் சாத்தான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இயேசுவே பார்த்தீங்களா நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து கேட்டார், என்ன வெற்றி அடைஞ்சிட்ட? பார்த்தீங்களா, எல்லா கிறிஸ்தவ தேவாலயங்களும் அடைச்சிட்டோம், இந்து கோவில்களை அடைச்சிட்டோம், முஸ்லீமுடைய மசூதிகள் எல்லாம் அடைச்சிட்டோம். இதை விட வேற என்ன வெற்றி வேணும்? உங்களை வழிபடுறதுக்கு ஆள் இல்லை, உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்பதற்கும் ஆள் இல்லை. எப்படி நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அமைதியாக இருந்து சொன்னாராம், நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் இன்னும் ஒன்று நீ மறந்துட்டியே. என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாராம், முன்னாடி கோவிலில் போய் தான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா வீடுகளுமே கோவிலாக மாறிடுச்சு. எல்லா வீடுகள்லையும் ஜெபம் செய்து இறை வார்த்தையை கேட்டு அவங்க என்ன ஆராதிக்கிறாங்க, வணங்குறாங்க, இறை வார்த்தை நிறைய வாசிக்கிறாங்க. பார்த்தியா, இதுதானே கொரோனாவுடைய வெற்றி, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் சொன்னார், இந்த நோய் வந்துருச்சு, பார்க்குறவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு, யார்கிட்ட நோய் இருக்கோ யார்கிட்ட நோய் இல்லைன்னு தெரியல, எப்படித்தான் உயிர் வாழ்கிறதோ, நாளைக்கு என்னதான் ஆகுமோ, எனக்கு அது பயமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது சார், என்ன செய்யறதுனே தெரியல என்று சொல்லுகின்ற கூட்டம் ஒரு புறம். இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது, ஏதாவது நோயாவது, நம்மிடம் மருத்துவ வசதிகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கின்றன, நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நம்மை குணப்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கின்றன, நிச்சயமாக நாம் ஒரு நாள் மருந்தை கண்டுபிடிப்போம், தடுப்பு முறைகளை கண்டுகொள்வோம், நிச்சயமாக இது மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டம். அப்போ கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் 3 வகையான சிந்தனைகளை நமக்கு தருகின்றது. அறிவியலா, அடையாளமா, நம்பிக்கையா? இந்த 3இல் எது நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது? தோமாவுடைய வாழ்விலே நடந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தார். நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே போன்று அடையாளங்களை காணாமல் நாங்கள் உம்மை நம்ப மாட்டோம் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லி குணப்படுத்தியவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அறிவியல் பூர்வமாக என்று சிந்திக்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு பல்வேறு தொழில்நுட்பங்களால் ஆனது, பல்வேறு அறிவியல் நுணுக்கங்களால் செய்யப்பட்டது. எல்லாம் இருந்த பிறகும் அதை ஓட்டுறது யாரு? ஒரு ஓட்டுநர், டிரைவர். அவர் அரைகுறையாக கத்திருக்கலாம், முழுமையாக கத்திருக்கலாம்,
அனுபவங்கள் நிறைய இருக்கலாம், அனுபவங்கள் இல்லாமையே இருக்கலாம். இவர் கண்டிப்பாக நான் போய் சேரக்கூடிய இடத்தில் என்னை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் பேருந்தில் ஏறுகிறோம். அது அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் மனிதர்கள் மீது அந்த ஒரு நம்பிக்கை என்கின்ற ஒன்று இருந்த காரணத்தினால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இதே போன்று இன்னொரு நிகழ்வையும் சொல்லலாம். உணவகத்திற்கு செல்கிறோம். அங்கு சின்ன சந்தேகம் வந்து போச்சு. இவங்க செய்கிறதுல நல்லா தான் செய்கிறாங்களா, விஷம் கலந்துருக்குமா, இதை நம்பி சாப்பிடலாமா அப்படின்னு ஒருவேளை நினைத்திருந்தோமே என்றால் நிச்சயமாக நாம் எங்கும் சாப்பிட முடியாது. இதை போன்ற பல நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அறிவியல் பூர்வமாக அனைத்தும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்பது இயல்பு. இந்த மூன்றும், அறிவியலும் அடையாளமும் மற்றும் நம்பிக்கையும் வேறுவானது அல்ல. அடையாளத்திற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 4வது அதிகாரத்திலே 1-11வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகிறார். சாத்தான் அவரை அழைத்துக் கொண்டு உண்மையாகவே நீர் கடவுளின் மகன்தான் என்பதை நிரூபித்து காட்டும் என்று ஒரு அடையாளத்தை கேட்கிறது. கல்லை அப்பமாக மாற்றவும், ஆலயத்தின் மேலே அழைத்து சென்று கீழே குதியும், உமது வானக தூதர்கள் உம்மை காத்துக்கொள்வார்கள் என்று ஒரு அடையாளத்தை காட்ட அழைக்கின்றது. அதே போன்றுதான் என்னை வணங்கும், உமக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் என்று பல்வேறு சோதனைகளின் வழியாக, அடையாளங்களின் வழியாக உண்மையாகவே ஆண்டவர் இயேசுதான் கடவுளின் மகன் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று பார்க்கின்ற பொழுது பரிசேயர்களும் சதிசேயர்களும் உண்மையாகவே நீர் கடவுளின் மகன்தான் என்பதை நிரூபித்து காட்டும், அடையாளத்தை கொடும் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நீர் உண்மையாகவே கடவுளின் மைந்தன் என்றால் அடையாளத்தை கொடும். இது ஒரு பக்கம் இருக்க, ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் வழியாக குணப்படுத்துகிறார். நீ நம்புகிறாயா, நீ குணமடைவாய். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருப்பது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தோமாவினுடைய நிகழ்விலே பார்க்கின்றோம். அவர் ஒருவேளை சந்தேகத்தினுடைய தோமா என்று நாம் நினைக்கலாம். அவருடைய சிந்தனையானது அறிவியல் பூர்வமாக இருந்தது. நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் ஒன்றிலே குறைவாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தை உண்மையானதுதான். அவரோடு வாழ்ந்த நேரத்திலே செய்த வல்லமை மிக்க செயல்கள், நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உண்மையானதுதான் என்று நம்பி இருந்தால் ஒருவேளை மற்ற சீடர்களை போன்று இவரும் நம்பி இருக்கலாம். ஆனால் அங்கு நம்பிக்கை குறைவாக இருந்தது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் தோன்றி அவருடைய நம்பிக்கையற்ற நிலையை நம்பிக்கை உள்ள நிலைக்கு மாற்றி அவரை ஒரு நற்செய்தியாளராக நமது நாட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். எனவே கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அறிவியலும் தேவை, அடையாளமும் தேவை. அதைவிட மிகவும் முக்கியமானது நம்பிக்கை. நடப்பது நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை, எதிர்காலம் இப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மை முன்னோக்கியும் நம்மை இன்னும் நல்ல மனிதர்களாக, சிந்தனை உள்ள மக்களாக, சிந்தனை சிற்பிகளாக மாற்ற முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கேற்போம். ஆண்டவரிடம் சீடர்கள் வேண்டியது போன்று ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று வேண்டுவோம். நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் என்று வேண்டுவோம். இதன் வழியாக நமது வாழ்வு மகிழ்ச்சி உள்ளதாகவும், உயிர்த்த இயேசுவின் வழியாக நல்ல சூழ்நிலைகள் வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென். இப்பொழுது நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் இப்பொழுது சமர்ப்பிப்போம். உங்களுடைய பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையையும் குருத்துவத்தையும் உருவாக்கியவரே எம் இறைவா, என் திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் தம் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே அன்பின் பாலமாக இருந்து நற்செய்தியை பறைசாற்றவும் எளிமை தாழ்ச்சியோடு இறை தொண்டு புரியவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றவரே எம் இறைவா, உலகமே அமைதியை எதிர்நோக்கி இருக்கும் இவ்வேளையில் உமது உயிர்ப்பினால் கொள்ளை நோய் இவ்வுலகிலிருந்து அகற்றப்பட்டு நோய் தாக்கியவர்கள் நலமடைந்து மீண்டும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை ஒளியை எம்முள் ஏற்றுபவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எதிர்படும் இன்னல்களை வெற்றி கொள்ளவும் கோபம், பயம், குற்ற உணர்வு போன்ற எதிர்மறை சிந்தனைகள் நீங்கவும் நம்பிக்கை குறையும் நேரங்களில் எம் ஆண்டவரே எம் கடவுளே என்று உன் திருமுன் சரணாகதி அடையவும் ஞானம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றவர் என்பவரே எம் இறைவா, உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்துள்ள நாங்கள் கோடைக்கால வெப்பத்தில் இருந்து எங்களை காத்து கொள்ளவும் தேவையான மழை பொழிந்து விவசாயம் செழிப்படையவும் நோயின் தாக்கம் குறைந்து இயல்பு வாழ்வு பொருளாதாரம் மீண்டு வரவும் இதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை எல்லாம், மன்றாட்டுகளை எல்லாம், தேவைகளை எல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக பெற்று தந்திரலுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கையிலே ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள்
என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
வழியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். உன் கையை இடு, ஆணியில் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.